வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் இந்த 2025ஓட இறுதி நாளில் இருக்கோம். இந்த 2025ல் தமிழக அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகள், சவால்கள், அப்புறம் கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிற இருக்கோம். அதற்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்குமே இந்த 2026ல் எல்லா சந்தோஷமும் பெற்று வளமாக இருக்கிறதுக்கு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். வணக்கண்ணே. வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆனால் 2025 இறுதி நாளில் இருக்கும். இந்த தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் இந்த 2025 பார்த்தோன்னே. அதில் குறிப்பாக சொல்ல போனால் அதிமுக பாஜக கூட்டணி, திமுக எப்பவும் போல் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பல போராட்டங்கள், அதே மாதிரி திமுகவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ராஜினாமா, மனோ தங்கராஜ் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி, பொன்முடி அவர்களுடைய விஷயம், சர்ச்சை பேச்சு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். ரைடு ஏகப்பட்டது பார்த்துருந்தோம். தாவேகா தலைவர் அவருடைய கரூர் சம்பவம் மற்றும் அவருடைய பிரச்சாரங்கள், இன்றைய வரைக்கும் பேசப்பட்டிருக்கிற பல்வேறு விஷயங்கள், அண்ணன் சீமான் அவர்களுடைய பல்வேறு மாநாடுகள், மலை சம்பந்தப்பட்ட பல்வேறு மாநாடுகள், பெரியார் சர்ச்சைகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குண்ணே. முதல்ல நம்ம ஆளுங்கட்சியான திமுகவுக்கு இந்த 2025 எந்த மாதிரியான சவால்களும் எந்த மாதிரியான விஷயத்தில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருந்தது. ஏன்னா திமுக ஒரு பக்கம், தாவேகா பெரிய அளவில் இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி சேரவே சேராது, பிரிஞ்சிருக்காங்க. அதனால் எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தெம்பாக தான் ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு நடந்த மாற்றங்கள் தான் திமுகவுக்குள்ள பெரிய பிரச்சனை. இது ஒன்றுனா அமைச்சர்களுடைய அந்த முறைகேடுகள், ஊழல் காரணமாக உச்சநீதிமன்றத்தில் அவங்களுடைய போராட்டம், அந்த மாதிரி விஷயங்கள். அதில் 2 அமைச்சருடைய பதவி பறிபோனது. ஒன்று செந்தில் பாலாஜி, ஒரு செப்டம்பரில் ஜாமீனில் உடனே பதவி ஏற்று பல சர்ச்சைகள் இந்த வழக்கில் 2000 பேரை குற்றவாளிகளாக சேர்த்து வழக்கை நிறுத்து போகிற மாதிரி இழுத்தடிக்கிற மாதிரிலாம் பண்ணுறத கோர்ட்டு ஒத்துக்காமல் ஜஸ்டிஸ் ஓகா அவர் தான் ஜாமீன் கொடுத்தவர். கடைசியில் அவர் ஜாமீன் வேணுமா அமைச்சர் பதவி வேணுமா முடிவு பண்ணிங்கன்ட்டாப்புல. அமைச்சர் பதவியோட ஜாமீன் தான் முக்கியன்ட்டு விலகிற மாதிரி ஆச்சு. அது ஒரு பின்னடைவு திமுகவுக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜின்றது 2 பெரிய போர்ட்போலியோ அவருக்காக வச்சுருந்து மறுபடியும் கொடுத்தாங்க. மறுபடியும் அதை திரும்ப ஒப்படைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அமைச்சர் பொன்முடியே சொத்து குவிப்பு வழக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் அதை தண்டனை நிறுத்தி வச்சு மறுபடியும் அமைச்சராக பதவியேற்றார். கொஞ்ச நாளே வாயால் கெட்டு போனார். சைவமா வைணவமான்னு பேசி வாயால் கெட்டு அமைச்சர் பதவி போனதில் அவருக்கு அமைச்சர் பதவி கட்சி பதவி போச்சு. கொஞ்ச நாள் பொறுத்து கட்சி பதவி கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ தேர்தல் நிற்க வைக்கிறாங்கன்னா நான் தெரில. அப்போ அந்த மாதிரி ஒரு பின்னடைவு திமுகவுக்கு. இன்னொரு பின்னடைவுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவர் நேருடைய தம்பி ரவிச்சந்திரன் உடைய நிறுவனங்கள், அருண் நேருடையது எல்லாத்துலேயும் ரெய்டு, சிபிஐ வழக்கை பேஸ் பண்ணி இடி ரெய்டு, அதில் ஏராளமான ஆவணங்கள் எடுத்தாங்க. அதெல்லாம் வந்துச்சு தகவல். அதுக்கு பிறகு இவர்கள் கோர்ட்டுக்கு போய் அந்த சிபிஐ வழக்கை குவாஷ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த ரெய்டு அதோட இல்லாமல் போச்சு. ஆனால் அந்த ரெய்டு தாண்டி அதில் கிடைச்ச ஆவணங்களை வச்சு இன்றைக்கி திமுகவுக்கு பெரிய நெருக்கடி, கிட்டத்தட்ட நேருவை நோக்கி கைது நடவடிக்கை வரைக்கும் நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க. 2 பெரிய இது, ஒன்று ஜாப் ராக்கெட், இன்னொன்று டெண்டர் முறைகேடுகள். 2துலேயுமே 250 பக்கம் 300 பக்கம் ஆவணங்களோட காவல்துறை கொடுத்து, விஜிலன்ஸ் கொடுத்து வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லியும் பண்ணலை. அதுக்காக இவங்க கோர்ட்டு வரைக்கும் போயிருக்காங்க. இது ஒரு விஷயம். மணல் முறைகேடும் இந்த ஆண்டு இவர்களுக்கு பெரிய ரிலீஃப் அமைஞ்சது. ஆனால் அந்த ரிலீஃபை தூக்கி குப்பையில் போடுற மாதிரி மணல் முறைகேடில் நடந்த கிடைச்ச அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை வச்சு ஒரு 600 பக்கம் நம்ம அறிக்கை வச்சு கொடுத்து வழக்கு பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் டாஸ்மார்க்கு எதிராக இங்கே நடத்தின ரைடு, அந்த இதை வச்சு கிடைச்ச ரைடு, இதை வச்சு டாஸ்மார்க் ரைடு போனாங்க. டாஸ்மார்க் ரைடு நடத்துவது சட்டவிரோதம், இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. 2 நீதிபதிகள், 3வது நீதிபதி கரெக்டு தான்ட்டார். கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எந்த கிரவுண்ட்லையும் இல்லை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களான்ற மாதிரி சும்மா ஒரு இதில் இடைக்கால தடை, மறுபடியும் தடையை நீக்க சொல்லி வெக்கேஷன் கோர்ட்டுக்கு அப்புறம் போனாங்க. அவர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உங்களுக்கான அதிகாரங்கள் குறித்த விஜய் மண்டல் அந்த வழக்கு தீர்ப்பை ஒட்டி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்ட்டு போயிட்டார். இப்போ அடுத்த நீதிபதி சூரியகாந்த்
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்திருக்காரு. அந்த வழக்கு எப்படி போகும்னு தெரியாது. அந்த டாஸ்மார்க் வழக்கு மறுபடியும் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு தடையை நீக்கினாங்கன்னா சிவியராக இறங்குவாங்க. அப்போ திமுகவுக்கு இந்த மாதிரி இடர்கள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் திமுகவுடைய உள்கட்சி விவகாரங்கள் அப்பப்போ வெடித்து கிளம்பிக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வச்சு வெளியில் தெரியாத அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கிட்டு அதை பற்றி விவாதிக்காமல் போகிறதும் திமுகவுடைய ஆட்சியுடைய அவலங்கள். இவர்கள் அதை மறைப்பதற்காக மத்திய அரசை முன்னிறுத்தி போராட்டங்களை நடத்துவதும், அதில் பிசுபிசுத்து போன போராட்டங்கள் பார்த்திங்கன்னா வக்பு திருத்த மசோதாக்கு எதிரானது, டீலிமிட்டேஷன், எஸ்ஐஆர், மீண்டும் நீட்டுக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டம், அப்புறம் வேறு என்ன சொன்னீங்க, நம்மளுடைய இதுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஃபண்டு தரலங்கிற மாதிரியான விஷயங்கள் அது தனி. அது என்இபிக்கு எதிரான, கவர்னருக்கு எதிரான கவர்னர் திணிப்பை எதிர்த்து போராட்டம்ன்றது ஆளுநர். இன்னொரு முக்கியமானது, ஆளுநருக்கு எதிரான அந்த துணை வைஸ் சான்சலர் நியமனம் சம்பந்தமாக இவர்கள் உச்சநீதிமன்றம் போக உச்சநீதிமன்ற டிவிஷன் பெஞ்சு ஆளுநருடைய 200-201 அதிகாரங்களை மீண்டும் வலியுறுத்தி கூடுதலாக ஆளுநர் நிறுத்தி வச்சிருக்கின்ற 10 மசோதாக்களை நிறைவேறியதாக உத்தரவிட்டு, அதில் என்னென்னா இவங்க வைஸ் சான்சலரை துணைவேந்தர்களை நியமிக்கலாம் அப்படின்னு, இவங்களே துணைவேந்தர் துணைவேந்தர் நியமிக்கலான்ற அந்த இதை என்ன உள்ளுதுன்னு பார்க்காம கொடுத்ததும், கூடுதலாக ஜனாதிபதி ஆளுநர் வந்து இத்தனை நாள் வச்சுக்கலாம், இவ்வளோ வச்சுக்கலாம், ஜனாதிபதி குறிப்பிட்ட காலத்தில் வச்சுக்கிட்டு அவங்களும் உடனே அதுக்கான ரிசல்ட்டை சொல்லணும்னு ஒரு போட்டோன்னா அந்த இதுடைய தன்மையாக மாறி போச்சு. இவர்கள் அந்த தீர்ப்பு வந்தோன்னா நாள் வேந்தர் வந்து முதலமைச்சர் தான் தமிழகம் முழு போஸ்ட்டு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லாம் பேசுனாங்க. நம்மளாம் என்ன அப்படி கிடையாது, துணைவேந்தர்களை நியமிக்கிற இது தானே இவர் கொடுத்துருக்காங்க, தவிர இவர் வேந்தர்னு சொல்லலையே அப்படின்னு. மறுநாள் பல்ட்டி அடிச்சுட்டு துணைவேந்தர்கள் நியமனம் அப்படின்னு போனாங்க. அப்போ தான் இந்த பிரச்சனை. இவர்கள் டிவிஷன் பெஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டோம்னா ஜனாதிபதி அவருக்குள்ள அதிகாரம் 142 கீழே இந்த ஒரு 14 கேள்வியை வச்சு உச்சநீதிமன்றத்தில் அரசியலமைப்பு சட்ட அது பிரகாரம் கேள்வி எழுப்பினாங்க. அது 5 பேர் பெஞ்சு நியமித்த உடனே இந்த 2 பேர் பெஞ்சு கொடுத்த தீர்ப்பு ஒன்றும் இல்லாமல் போச்சு. 5 பேர் பெஞ்சு இந்த மாதிரி தன்னிச்சையாக எனக்கு என்னென்னா தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு ஆளுநர் கீழே இருக்கிற மசோதாக்களை நிறைவேறினதா தலையிடுற வேலைலாம் பண்ணக்கூடாது, ஜனாதிபதிக்கு டைம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களை இவர்களுக்கு கான்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுற வேலையை பண்ணாங்க. அது ஒரு முக்கியமான இதாக நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா நேற்று வந்து பிரசிடென்ட் வந்து கவர்னருக்கு திருப்பி இதை ரிட்டன் அனுப்பிட்டாங்க. அது வந்து என்ன இந்த பல்கலைக்கழகம் சித்த மருத்துவம் அது திருப்பி அனுப்பிட்டேன். ஆமாம், வேந்தரா முதல்வர்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கேரளா ஏற்கனவே போய் தான் வாங்கி கட்டினாங்க உச்சநீதிமன்றம். ஆமாம், இதை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்து கவர்னர் அனுப்புகிறாரு, மறுபடியும் திருப்பி அனுப்புகிறாங்க. அவர் நேரம் அங்கே அனுப்பிச்சி விட்டாரு, அங்கே அனுப்பிச்சுன்னா அவங்க திருப்பி அனுப்பிச்சாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் திரும்ப ஒரு விஷயத்தை, தவறான விஷயங்களை பதிவு செய்வது, எஸ்ஐஆர் மோசன்றது. ஆனால் எஸ்ஐஆரில் இறங்கி வேலை செய்கிறது இவர்கள் தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மத்திய அரசை எதிரியாக முன்னிறுத்துகின்ற ஸ்ட்ராட்டஜியும், தமிழகம் போராடும் வெல்லும், தமிழகம் தோற்று போகாதுன்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கி ஏதோ மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் மட்டுமே போட்டின்ற மாதிரி அதிமுகவை சீன்லே இல்லாத மாதிரி தள்ளி வைக்கிற இந்த வேலையை ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, பெண்கள் இந்த மாதிரி இந்த வேலை வாய்ப்புகள், ஸ்டார்ட் அப் இது அதுன்னு கொஞ்சம் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே அப்பப்போ வெளிவந்துக்கிட்டே இருக்குது. ஜாதி ஆணவ படுகொலை, போதை பழக்கத்துக்கான இது, இந்த மாதிரி விஷயங்களும் வெடித்து சதறுது. இதில் வந்து இவர்கள் அந்த கவின் படுகொலையெல்லாம் கேட்டப்போ கூட்டணி கட்சிகளுக்கே பெரிய சங்கடம். ஜாதி ஆணவத்துக்கு எதிரான தனி சட்டத்தை கொண்டு வர மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வர மாட்டேன்னாங்க. இது எல்லாமே கூட்டணி கட்சிகளை சங்கடப்படுத்துகிற வேலை. இதை தாண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அஜித் குமார் அந்த லாக்அப் டெத்து பெரிய பிரச்சனை மாதிரி, அரசுக்கு எதிராக மாதிரி லாஸ்ட்டில் அதில் இன்றைக்கி டிஎஸ்பி வரைக்கும் கைது செய்கிற அளவுக்கு சிபிஐ விசாரணைக்கு. இதில் பல வழக்குகளில் சிபிஐ விசாரணை கோர்ட்டு உத்தரவிட்டு அது பெரிய கவர்மெண்ட்டுக்கு அசிங்கமாக போச்சு. பல விஷயங்களில் அதிகாரிகள் கண்டிக்கப்பட்டனர், அரசு கண்டிக்கப்பட்டது. இந்த டிஜிபி விஷயங்கள்ல டிஜிபி இந்த வருஷம் அவர் பதவி முடியுது, முறைப்படி டிஜிபியை போடாமல் அதில் ஏகப்பட்ட முரண்களை கொண்டு வந்து கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் இப்போ வரைக்கும் பண்ணல. வெல்லும் பெண்கள்னு மாநாடு நடத்திக்கிட்டு டாப்பில் இருக்கிற டிஜிபி சீமா அகர்வாலை போடாமல் பண்ணியிருக்காங்க. அதோ இன்றைக்கி
70 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இடமாற்றம். இவ்வளோ பெரிய பல்க்லாம் நான் பார்க்கல. 55 நடந்திருக்குது, 35 நடந்திருக்கு, 70. அப்போ இன்றைக்கி பல இடமாற்றங்கள்லாம் நடந்திருக்குது. ஐபிஎஸ் ப்ரமோஷனை அடிப்படையாக வச்சு இடமாற்றங்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி அஜித்குமார் கொலை வழக்கு எப்படி இவர்களுக்கு பெரிய அவமானத்தை தேடி தந்ததோ, அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம், 13 நாள் போராட்டம், வீரம் செறிந்த அந்த போராட்டம் கூட்டணி கட்சிகளுக்கு சங்கடத்தையும் இவர்களுக்கு பெரிய கலக்கத்தையும் மற்றவர்களுக்கு இது பண்ணுச்சு. வழக்கம் போல் இந்த மாதிரி விஷயங்கள் எதுலேயுமே பெரிதாக தாவேகா கலந்து கொள்ளாமல் இது பண்ணாங்க. திமுக இந்த மாதிரி விஷயங்களை தள்ளாடிக்கிட்டு இருக்குது. நிதி பற்றாக்குறை, நிதி தள்ளாடல் பெரிய அளவில். அதனால் இந்த வருஷம் திமுகவுக்கு அவர்கள் நினைத்தபடி ஒரு சந்தோஷமான ஆண்டா இல்லை. வருகின்ற தகவலும் அவர்களுக்கு சந்தோஷமாக இல்லை. திமுகவோட என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம பார்க்குறதுன்னு இந்த வருஷம் தான் முதல்ல வந்து நம்மளுடைய முதல்வர் என்ன அப்பான்னு கூப்பிடுங்க, ஏன்னா உங்களுக்கெல்லாம் அப்பான்னு சொன்ன ஒரு விஷயம். ரோட் ஷோ அதிகமான பெண்களை வைத்து வெல்லும் தமிழ் பெண்கள், கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்தினாப்புல. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க எந்தெந்த விஷயத்தில் அப்படி பண்ணுறாங்களோ அதெல்லாம் அடித்து நொறுக்கிற மாதிரி எல்லா விஷயமும் வந்து தாவேகாவும் சரி அதிமுகவும் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை குறிப்பாக சொல்ல போனால் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த வெல்லும் தமிழ் பெண்களில் ஒரு பொண்ணு சிங்கள பொண்ணு மாதிரியும் பேசுது. மகளிர் மாநாட்டில் பஸ்ஸில் எனக்கு ரொம்ப ஒரே காஸ்டியூம் வேறு. இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் வந்து திமுகவில் இந்த வருஷம் நம்ம பார்க்குறோம். எப்படி இது எப்படி நகைச்சுவை நம்ம எடுத்து போகிறோம்? கப்பு கொடுத்த என்டர்டெயின்மெண்ட் தான் அது. போன வருஷம் போல, போன வருஷமா முதல் வருஷமா முதல்வரோட திரைப்பட விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் நல்ல ஒரு விமர்சகராக பார்க்குறீங்க? ஒன்று, அவர் வந்து கூலி படம், அந்த தூய்மை பணியாளர்களில் வந்து கூலி படம் போய் பார்த்தாரு. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தப்போ பைசன் படம். அதனால் ஒரு நல்ல விமர்சகர் அப்படின்ற முறையில் ஆண்டு புளு சட்டை மாறனுடன் முதல்வர், துணை முதல்வர் 2 பேருமே போட்டி போடுகிறார். அப்புறம் அருமையான கண்டுபிடிப்பு என்கிற முறையில் நம்ம மா சுப்பிரமணியத்தை அறிவிக்கலாம். சிறந்த உளறல் வாயர் என்ற முறையில் 2 பேருக்கு போட்டி. யாருக்கு? திருமாவளவனுக்கும் போட்டி, ரகுபதிக்கும் போட்டி. அதில் திருமாவளவனே வென்றார் அப்படின்னு. அவர் அந்த அளவுக்கு வளர முடியல. இவர் அதிக அளவில் வளரனால இவர் வாஸ்துபடி பேசுறதுனால சிறந்த கொத்தடிமை என்கிற முறையில் நம்ம கமல்ஹாசனுக்கு அந்த பரிசை கொடுக்கலாம், இந்த ஆண்டுடைய சிறந்த கொத்தடிமையாக. அந்த மாதிரி வேற என்ன சொல்றது, சிறந்த வாய்ச்சொல் வீரன்ற முறையில் நம்ம ஆராசா கொடுக்கலாம். கண்டபடி பேசி இது பண்ணுறது. சிறந்த வாயால் கெட்டு போன ஒரு அவார்டை வந்து கொடுத்துடலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த அமைச்சருடைய நேற்றைய கண்டுபிடிப்பு. நான் கூட ட்விட்டரில் போட்டிருந்தேன். இது எல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதானே. சபாநாயகர் நேற்று அதுக்கு மேலே சொல்லியிருக்காரு அப்பாவன். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, கஞ்சா இங்கே 1% கூட கிடையாது. சிறந்த மறதி மன்னர்னு அவர் கொடுத்துடலாம். ஏன்னா சபாநாயகர் மரபை மீறி பேசக்கூடாது. அவர் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. அது வெளியூர்லேருந்து தான் வருதான், இங்கே எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆமாம், கஞ்சா செடியை இங்கே தமிழ்நாட்டில் எங்கே காமிங்க பார்ப்போம் அப்படிங்கிற. ஹாஸ்பிட்டல்லே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கஞ்சா செடி வளர்ந்து போய் ஃபோட்டோ எடுத்து எல்லா வீடியோ எடுத்து போட்டேன். இதை தொடர்ந்து அதிமுக எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்ட எடப்பாடியார் அவர்கள், அதிமுகவும் இப்போ வந்து வளமாக எல்லா விசேஷமான பிரச்சாரங்களும் போயிட்டுருக்கு. மாவட்ட செயலர் மீட்டிங் நடந்திருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களோட நீக்கம், அதிமுகவோட பாஜகவோட கூட்டணி எப்படி அதிமுகவுக்கு இந்த வருடம் இருந்தது? அதிமுக இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவாகவே ஆரம்பிச்சது. என்ன முறை இது பண்ணுறது, தாவேகா கூட சேரலாம் அப்படிலாம் பண்ணும் பொழுது இவர்கள் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து சேர்றதை வந்து தள்ளி போட்டாங்க. அப்போ ஒரு தடுமாற்றத்தோடையே தான் இந்த ஆண்டு ஆரம்பிச்சது. தாவேகா டிசம்பர் வரைக்கும் நாங்கள் அப்படி இப்படின்லாம் இழுத்தோன்னா ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் அமித்ஷாவோட பேசி மார்ச் எண்டில் இவர் போய் பார்த்துட்டு வந்து ஏப்ரலில் அமித்ஷா இங்கே வந்து கூட்டணி அறிவித்தாங்க. மீண்டும் என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, என்டிஏக்கும் எழுச்சி, இவரும் இந்த ஆண்டின் சிறந்த எழுச்சியாளர் அப்படின்றது எடப்பாடி கொடுக்கலாம். ஏன்னா போன ஆண்டு சிறந்த பின்தங்கியவர்ன்ற இது கிடச்சிது. இந்த ஆண்டு வந்து எழுச்சி நாயகன் மாதிரி 180 தொகுதிகளில் நீங்கள் அவர் தான் போயிட்டு வந்திருக்காரு, வேறு யாரும் போகல. அப்போ அந்த அளவுக்கு வேகம் எடுத்து பிரச்சாரம் இதெல்லாம் போனது. ப்ளஸ்ஸு இந்த கூட்டணியை பலப்படுத்துறது. அப்புறம் வந்து இந்த ஆண்டு பதவி இழந்தவர் அப்படின்னா அண்ணாமலை சொல்லலாம். இந்த கூட்டணி ஃபார்ம் ஆன உடனே அண்ணாமலை பதவி போகும்னு சொன்னோம். நம்ம தான் பிரேக் பண்ணோம். எல்லாரும் இல்லைன்னு சொன்னாங்க. பதவி போயிடுச்சு. நயினார் இந்த ஆண்டு இதில் பாஜகவுடைய தலைவராக இருக்கார். கொஞ்சம் மிதமான ஒரு நல்ல ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பண்போடு போய்கிட்டு இருக்காரு.
இது ஒரு விஷயம். அதனால் இந்த ஆண்டு அதிமுகவுக்கு ஒரு போராட்டங்கள் மற்ற விஷயங்களில் முன்னே விட பயங்கர ஸ்பீடாக வந்துட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ இந்த எஸ்ஐஆர் வேலையிலலாம் செத்து போனவங்க அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, ஆமாம். அதை கண்டுபிடிச்சது அதிமுக. அதிகமாக அவங்க தான் குரல் அப்போ கொடுத்தாங்க. செத்து போனவங்கள நீக்காமல் பார்த்துக்கிட்டது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல. அதை கண்டுபிடிச்சி நீக்கிற வேலையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் வந்து திமுகவுக்கு கடுமையான பாதிப்பு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அவர்கள் இப்போ ரிவ்யூ நடத்துனதுலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் லட்சக்கணக்கில் அவர்களுடைய வாக்குகள், நம்பியிருந்த வாக்குகள் எஸ்ஐஆர் மூலமாக பறி போயிருக்கிறது அப்படின்றது யதார்த்தமான உண்மை. என்னடா செத்து போனவங்க நம்பி தானே எங்கள் ஆட்சி திமுக ஆட்சி. நம்ம வந்தாலும் வந்து ஓட்டு போடுவோம் திமுகவுக்கு. அதனால் அந்த இது வந்து ஒரு பெரிய பலகீனமாக அவர்கள் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இவர்கள் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஆண்டு என்டிஏ ஆண்டு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பாஜகவிற்கும் இது வந்து ஒரு எழுச்சிமிகு இதுவாக இருந்திருக்குது. ரொம்ப வேகம் எடுத்து பிரச்சாரம் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோஷ்டி பழைய ஆட்கள் அண்ணாமலை இறங்கினதுனால பழைய ஆட்கள் உள்ளே வந்து ஈடுபடுறதுக்கான வேலைகள்லாம் நடக்கிறதுனால எல்லோருக்குமே சந்தோஷம். அதனால் அது ஒரு இது. அதிமுக நடத்திய போராட்டங்களில் அண்ணா யூனிவர்சிட்டி போராட்டம் ஒன்று, அண்ணா நகர் அந்த சிறுமி அவர்களுடைய போராட்டமாகட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், லேட்டஸ்ட்டாக லேப்டாப் விஷயங்களுக்கான போராட்டம், ஒவ்வொரு மாவட்டத்து ரீதியாக அந்த மதுரை மாநகராட்சிக்கு எதிராக நடந்த போராட்டங்கள், விவசாயிகளை போய் இவர் பார்த்தது, டெல்டா விவசாயிகளை பார்த்தது, இந்த மாதிரியான போராட்டங்கள் பெருசாக பேசப்படுதுன. இந்த போராட்டங்களோட வீரியம் வந்து 2025 வந்து அதிகமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பண்ணியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன? 2026 தேர்தலை ஒட்டியா அல்லது இதுக்கான காரணம் என்னவா? இவர்கள் தொடர்ச்சியாக அதிமுகவை ஒன்றும் இல்லை களத்தில் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் மீண்டும் இந்த என்டிஏ கூட்டணி அமைஞ்ச உடனே அவர் பாணியில் இறங்கிட்டார். ஏன்னா பொதுவாக தேர்தல்னு வந்துட்டால் அதிமுகவுடைய ஸ்பீடு வேறு மாதிரி இருக்கும். அதில் அதிமுக பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க தான் நான் சொல்லுவேன். இவர்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டே இருந்தாங்க. அதிமுக பலவீனமாக இருக்கிறது, பலரும் வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே 1000 சண்டை நடக்குதுன்னு. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிமுகவிலேருந்து வெளியேறியவர்கள் பார்த்தீங்கன்னா அன்வர் ராஜா, மைத்ரேயன், சிங்கிள் பர்சனு, ஆமாம், 3வது நம்ம வெண்டகா செங்கோட்டையன், அவர் ஒரு 230 பேரை கூட கூட்டு போயிட்டார். அப்பப்போ பழைய ஆளுங்களை தேடி பிடிச்சி முதியோர்கள் என்ன தூங்கிட்டு இருக்கிற வாயா அப்படின்ட்டு உள்ளேருந்து தூங்கிறவங்களை தட்டி எழுப்பி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த யார் பல்பாட்டியோ அவர் முத்துகிருஷ்ணன் ஒருத்தர். ஏற்கனவே 2-3 பேர் தூங்கியிருந்தவங்கள செங்கோட்டையனுக்கு முன்னாடியே அதிமுகலேருந்து இவங்க ஆமாம் ஸ்ரீதரன், ராஜலட்சுமி, அவங்க வேறு கோபம் 2011 அவங்களை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் நான். இப்படிலாம் சொல்கிறாரு அவர் அப்படின்னு. வேறு 2011 இவங்களை யாருன்னு தெரியாது மயிலாப்பூரில். நீங்கள் சீட்டு வாங்கினதை அப்படியே நின்று ஏதோ அம்மா இறக்கப்பட்டு கொடுத்தது. ஜெயலலிதா வந்து அவங்க புதுசாக ஆளுங்களை கொண்டு வருவாங்க சில பேர், அந்த மாதிரி கொடுத்தது. அதனால் அதுக்கு அடுத்து கொடுக்கலையே, ஆமாம், நடராஜுக்கு தானே கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் அவ்வளோ சிறப்பாக வேலை செஞ்சனால உங்களை அந்த மாதிரி இது. இப்படி தான் வந்து அதிமுகலேருந்து வெளியே போனாங்க தவிர பெரிய ஆள் அப்படிலாம் யாருமே கிடையாது. அவர்களுக்குள்ளே இருக்குது பிரச்சனைகள், இருக்குது பிரச்சனையும் எல்லா கட்சியிலும் இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். இந்த சேட்டலைட் மீடியாவோட அஜெண்டான எப்போவுமே அதிமுக மேலே வந்து என்றைக்குமே பாய்ஞ்சிட்டு இருக்கு. அது ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி. இந்த வருடத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது எதிர்கட்சியான எடப்பாடியார் அவர்கள் வந்து டெல்லிக்கு போனாலே அதை ஒரு மெயின் அஜெண்டாவாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன பிரச்சனையாகட்டும், ஏதாவது ஒருத்தர் வந்து கலக குரல் எழுப்புறாங்க, தங்கமணி அவர்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கல, இந்த மாதிரி ஏடிஎம்கே பற்றின ஒரு அஜெண்டா இந்த இடம் வந்து சேட்டலைட் சேனல்களும் பற்றிலும் சமூக வலைத்தளங்கள் பற்றிலும் எந்த அளவுக்கு இருந்தது, அதை எப்படி உடைச்சிருக்காரு நினைக்கிறேன்? இந்த ஆண்டா அது வருஷம் இருக்கு. 2023 தான் ரொம்ப கடுமையாக பண்ணாங்க. அதோடைய விளைவு பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு அதிமுக போச்சு. நேற்று கூட ஒருத்தர் பேசியிருக்காரு, பாஜக இவ்வளோ இடங்கள் 2வது இடம் வந்தாங்க. அது நான் வளர்ச்சின்னு சொல்ல மாட்டேன், வீக்கெண்ட் தான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் திமுக அந்த வேலையை பக்காவாக பண்ணாங்க. அதனுடைய விளைவு தான் இது. ஆனால் அந்த விளைவு இவர்களுக்கே பாதகமாக போய் முடிய போகுது. ஏன்னா 2019 என்டிஏ வாங்கின வாக்கு சதவீதம் 20 சம்திங். அன்னைக்கு திமுக அந்த கூட்டணி கட்சிகள் வாங்கினது 50 சம்திங். 2021 தேர்தலில் இவங்க 39, அவங்க 45. ஆமாம், 5%, 5.5% வித்தியாசம். அப்போ பார்லிமெண்ட்டில் 20% வாங்கினவங்க சட்டமன்ற தேர்தலில் 39 வந்துட்டாங்க. இவங்க 50லேருந்து 46, 45 வந்துட்டாங்க. இதுவே இப்படின்னா 2023 2 பேரும் சேர்ந்து 41%. ஆமாம். அப்போ இந்த எலெக்ஷன் 26 எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக அது இப்போ எவ்வளோ போராட்டம் வேறு மாதிரி இருக்கும்.
அதனால் அந்த பயம் திமுகவுக்கு இருக்கிறது. திமுக லேட்டஸ்ட்டாக எடுத்த சர்வேல சென்னை சிட்டி அவங்கள்ட்ட இல்லை, கையை விட்டு போகுது. அதற்கு காரணமாக அமைப்பவர் விஜய். ஸ்பாய்லர் விஜய் ஸ்பாய்லர். ஸ்பாய்லர். அதனால் அந்த விஜயினால் அவர்களுக்கு பல தொகுதிகள் அடிபடுது. குறிப்பாக சென்னை கையை விட்டு போகுது. அதற்கு முக்கிய காரணகர்த்தாக விளங்குவது மிஸ்டர் சேகர் பாபு அண்டு மேயர் பிரியா அண்டு மாசு. அதுக்கு வேற நமக்கு வர பாராட்டு தெரிவிச்சிருக்காங்களே, அது நம்ம பேசுனதுக்கு மனப்பாடம் மங்கைன்னு சொல்லி சொன்னதுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட்ஸ்ல மனப்பாடம் மங்கை அந்த ஆண்டுக்கான சிறந்த மனப்பாடம் மங்கை நான் அவங்களுக்கு பட்டம் கொடுத்துடலாம். சிறந்த கோவப்படுபவர் அப்படின்னு சேகர் பாபு கொடுக்கலாம். அதாவது ஆங்கிரி பேட், சிறந்த ஆங்கிரி பேட் அப்படின்னு கொடுத்துடலாம். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் சென்னைக்கு வந்து ஒரு பெரிய பூங்கொத்தா வாங்கி திமுக கொடுக்க போறாங்க. அதனால் அவர் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள்கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்காரு. அன்பு இவர் நம்ம உதயநிதி இருக்கிற காலம்லாம் வீட்டில் உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு அப்படி இப்படி இருந்துட்டு உட்காந்து ரிப்போர்ட் கேட்டாருன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது? மாவட்டம் முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சு கட்சியை இன்னும் ஸ்பீடப் பண்ணுற வரை பண்ணால் உங்களுக்கு கல நிலவரம் தெரியும். அதை விட்டுட்டு இவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறது, இவங்க எழுதி கொடுக்குறதெல்லாம் படிக்கிறது. அப்பா தான் அப்படி இருக்காருன்னா நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா என்ன அப்போ உங்களுக்கு எப்படி உண்மையை சொல்லுவாங்க? இப்போ மாவட்ட செயல் மட்டும் என்ன ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறான்? கண்டிப்பாக. இதுக்கப்புறம் மூன்றாவது ஒரு பெரிய கட்சினை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன். அவர்களுடைய செயல்பாடு நம்ம பார்க்குறோன்னா பல மாநாடுகள் நடத்தியிருந்தார். மலை சம்மந்தப்பட்டது, கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு மாநாடுகள் நடத்தியிருந்தார். நிறைய இடங்கள் ஆர்ப்பாட்டங்கள், கனிம வளங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆளுங்கட்சி திமுக மீது வந்து ஒரு கோபம் கம்மியாக இருந்த மாதிரி நமக்கு தெரியுது. அது எதனால் அந்த 2025 சீமான் அவர்கள் எப்படி இந்த செயல்பாடு ஆரம்பிக்கும் போது அவரது நல்லா ஒரு வேகமாக இருந்தது. கைது கூட பண்ணாங்க. அவர் வீட்டுக்கெல்லாம் போய் இல்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி ஜெயலட்சுமி வழக்கில் அவர் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணலாம்னு நினச்சாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அழகாக அதை கையாண்டு ஈஸியாக முடிச்சு விட்டு. ஏன்னா அந்த அம்மா நினச்சா வரும், நினச்சா போயிடும், நினச்சா வரும் போயிடும். ஆமாம். அதனால் நோக்கம் வந்து இது கிடையாது அப்படின்ட்டு சும்மா இதெல்லாம் பண்ணாதீங்க, 2 பேரும் பேசி சமாதானம் ஆகிட்டு வாங்கன்னு சொல்லி அதை ஒரு மாதிரி முடிச்சு விட்டாங்க. அது பெரிய ரிலீஃப் அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் இது ரிலீஃப் ஆண்டு. அந்த ரிலீஃபில் அவர் தப்பிச்சார். ஆனால் இந்த ஆண்டு அவர் பண்ண பல விஷயங்கள், இந்த பனை பொருட்கள், இது கால்நடைகள், இது கனிம வளங்களை பாதுகாக்கிறது, இதெல்லாம் மிக சிறப்பான ஒரு விஷயம். நம்ம அடிக்கடி பதிவு பண்ணுற விஷயந்தான். ஆனால் அதை தாண்டி அவருடைய கவனம் விஜய் மேலே திரும்பிடுச்சு. அதுதான் பிரச்சனை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவர் ஒன்று பெரியாரை கையில் எடுத்தது. 2 இது நடந்தது. ஒன்று அவருக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சாரம் கட்டவிழ்த்தப்பட்டது. ஆனால் பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை அப்படின்றது நிரூபிக்கப்பட்டது. அது ஒரு பார்ட்டு. பெரிய பார்ட். 2வது இவர்கள் பாரதியாரை தூக்கிட்டு வந்தப்போ அவர் அந்த விஜில் அமைப்பு இதில் கலந்துக்கிட்டு இந்த கடப்பாரை வச்சா இடி பண்ணது. அது பாரதியாரை தூக்கி சீமான் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இன்னும் பல போராட்டங்களில் அவர் முன்னின்று பண்ணது கனிமவள கொள்ளைகளுக்கு எதிரான அவர்களுடைய மிகப்பெரிய போராட்டன்றது பல இது வந்து இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. சீமானுடைய இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி 8% வச்சுருக்கிற சீமானை பற்றி இந்த ஊடகங்கள் பேசுகிறதில்ல. 0.5 கூட இல்லாத டிடிவியை லைவ் போட்டுருக்குறாங்க. அதுலேயும் ஒன்றுமே இல்லாத நம்ம ஓபிஎஸை பெரிய தலைவர் மாதிரி காமிச்சிட்ருக்கிறாங்க. இதுதான் ஊடகங்களுடைய அயோக்கியத்தனம். சீமான் போன்றவர்களை கணக்கில் எடுத்துக்காமல் பண்ணுறன்றது இவர்கள் செய்கிற அயோக்கியத்தனம். இதில் 234 தொகுதியிலும் அவருக்கு கிளைகள் ஓட்டு உண்டு. ஆமாம், அது ஒரு முக்கியமான இது அம்சம். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் 8% வந்து போன இதில் வாங்கினதும் ப்ளஸ்ஸு விஜய்க்கு எதிராக அவர் எடுத்து வைக்கின்ற கருத்துக்களும் அவருக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. விஜயோட கூட்டணி இல்லை அப்படின்னு இது பண்ணாலும் சீமான் செய்கிற சில பின்னடைவான வேலைகள் என்னென்னா திமுக எதிர்ப்புன்றதை கொஞ்சம் மட்டுப்படுத்திட்டு விஜய் எதிர்ப்பில் இறங்கினோன்னா அது என்ன ஆகுதுன்னா அவர் ஏதோ ஃபீல்டுலே இல்லாத மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குது. இன்னொன்று அந்த 8% தக்க வைக்கணும்னா அவர் அடிக்க வேண்டிய ஆள் திமுக ஆளுங்கட்சி. அதை விட்டுட்டாரு அப்படின்ற குறை அவர் மேலே இருக்குது. அவர்கள் சீமானை பாஜக பி டீம்ன்றாங்க, மற்றவர்கள் சீமானை திமுக பி டீம்ன்றாங்க. மொத்தத்தில் இவர் தாவேக்காக்கு மட்டும்தான் எதிரி, அதை மட்டும்தான் எதிர்க்கிறான்ற ஒரு கருத்து உருவாயிருக்குது. அதை இந்த ஒரு 2-3 மாதத்தில் மாற்றினார்னா அவருடைய இது இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய லெவலில் இருக்கும். கண்டிப்பான. அடுத்தது வந்து பெரிய கட்சின்னு சொல்லும் போது பாமகன்னு. பாமகவில் மிகப்பெரிய தாவேக்கா இல்லையா? தாவேக்கா கடைசியில் பண்ணோம்னா, ஏன்னா பேசும்போது இவங்களை பற்றி பேசாதீங்கப்பா நம்ம கமெண்ட்ஸ்லேயே அதிகமாக சொல்கிறாங்க. அரசியல்னு வந்தாச்சு இல்லை, அப்புறம் பேசிதான் ஆகணும். பாமகன்னு
நம்ம பல டைம் பேசியிருக்கோம். அன்புமணி அவர்களுடைய அந்த கருத்துக்கள், அந்த விஷயங்கள், அவங்க எப்பப்போ குடுக்குற அறிக்கைகள், இது வந்து எப்பவுமே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. ஆனா, அவங்க வந்து இது ஊடகம் மூலமா மறைச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா, பாமகல அந்த மோதல், தகப்பன் மகனோட மோதல், நேற்று வந்து கண்ணீர் விட்டு ஐயா அவர்கள் பேசுறதும், அதற்கு அன்புமணி அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாம, அவரோட வேலைய பார்க்குற இருந்தது. இதை தாண்டி ஒரு படி மேல போனா, காந்தி அவர்கள், ஸ்ரீ காந்தி அவர்கள், திருமதி காந்தி அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸோட கைக்கூலி அன்புமணி அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படும் அளவுக்கு போயிருந்துச்சு. பாமகவோட நிலை இது பார்க்குறீங்க? போன தேர்தலில் யார் கூட இருந்தாங்க? பிஜேபியோட தான் இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆர்எஸ்எஸ்? அதாவது ஐயா வந்து அரசியல் ரீதியாக அன்புமணியை எதிர்க்கவில்லை. அப்பா பையன் உறவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு சில பேர் எரியுத்தியில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் வயோதிகம் காரணமாக அவர் அணுகிற விதம் வந்து தப்பாக போச்சு. ஈகோவாயிடுச்சு. நான் என் கட்சியில் இவனை நான் ஆளாக்கி விட்டேன். அதான் அவர் சொல்கிறார், நான் திரும்ப தலைவர் ஆக்கி விட்டது என் தப்பு. சின்ன வயசில் எம்பி ஆக்கி விட்டேன். நீங்கள் அப்போவே கண்டிச்சிருக்கணும். அங்கே அட்டண்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னா அப்போ கண்டிச்சிருக்கணும். அதை விட்டு இப்போ சொல்கிறாரு, நான் சின்ன வயசில் எம்பி ஆக்குனேன், அட்டண்டன்ஸ் இல்லை, அது இதுன்னு. அப்போது இவருடைய வளர்ப்பு அவர் கரெக்டாக நிரூபிக்கிறார். டெய்லி அறிக்கைகள் மற்ற விஷயங்களில் ஆக்டிவாக இருக்கிறது எல்லாம் பண்ணுறாரு. அவர் கட்சியை அவர் கரெக்டாக கொண்டு போய்கிட்டு இருக்காரு. கட்சி இன்றைக்கி தான் கையில் இல்லையன்றதை ராமதாஸால் ஜீர்ணிக்க முடியல. அவர்கிட்ட நம்ம எப்படி சொல்கிறதுன்னு பல பேர் தப்பு தப்பாக அவர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அதனால் இந்த இதில் வந்து பாமக தடுமாறினாலும் பாமகவுடைய மேஜர் போர்ஷன் வந்து அன்புமணிட்டு தான் இருக்குது. அவர் என்டிஏக்குள்ள தான் ஆதரவு கொடுக்க போகிறாரு. அதனால் ஒரிஜினல் பாமக அன்புமணிட்ட தான் வரும். ஐயா வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. தனி கட்சி ஆரம்பித்து அதிமுகவுக்கு போகிறதா, விஜய் தலைமையை ஏற்றுட்டு அப்படி தானே சொல்கிறாங்க அவங்க, என் தலைமையை ஏற்றுட்டு அங்கே போக போகிறாரா தெரியாது. காந்தி, அருள், ஜிகே மணி இவர்களெல்லாம் இனி அவுடேட்டட் தான். அவர்களுக்கு இனி அரசியல் வாழ்வு திமுகவில் இதில் போய் ஜாயின் பண்ணால் உண்டு. அருள்லாம் திமுக போயிடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பான. அப்புறம் எல்லாரோட பெரும் எதிர்பார்ப்பு தாவேக்கான. தாவேக்காவோட செயல்பாடுன ஜனவரியில் ஆரம்பிச்சு கூட்டணி கட்சிகளை பேச மாட்டீங்களா? அது அண்ணனுங்களுக்கு நான் அது தனியாக இருக்கேன். அண்ணன் திருமாவளவன் கடைசியாக ஒரு லைன்லேயே முடிச்சல. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரியும். மெயினாக ஒரு விஷயம்னா தாவேக்கால ஜனவரி மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அவங்க எவ்வளோ நாள் ஆக்டிவாக இருந்தாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. முதல்ல அரசியல் ஆக்டிவ்னஸில் அவங்கள நம்ம பார்க்க முடியல. ஒரு 5 நாள் வெளியே வந்தார், 5 ஊர்களுக்கு சென்றார். இடையில ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருந்துச்சு. பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு, அதுக்கு ஒரு 2 நாள். அதுக்கப்புறம் மலேசியாவோட ஆடியோ லான்ச். மொத்தத்திலே ஒரு 15 நாள் அவர் அரசியல் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்திருக்கிறார். தாவேக்கா ஆரம்பித்ததுல இருந்து மலேசியா இப்போ போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பொது நிகழ்ச்சியில் வரல. அது வரைக்கும் அவர் கலந்து கொண்ட கூட்டங்கள்னா அப்படியே சொல்லிடலாம், வரலோட்டேனிடலாம். ஆனால் அதை விடுங்க, அறிக்கையே வரலோட்டேனிடலாம். அறிக்கையே வரல. கலந்து கொண்ட கூட்டங்களை மொத்தமே 10க்குள்ளே தான் இருக்கும். ஆமாம். பொதுக்கூட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 5 இருக்கும், அவ்வளோதான். இதுதான் விஜய் அப்படின்னா இவ்வளோ எதுக்குமே பண்ண மாட்டேன், எதுக்குமே வரமாட்டேன், எதை பிரச்சனையும் பேச மாட்டேன், எதுக்கும் அறிக்கை விட மாட்டேன், பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன், யாரை பற்றியும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். தன்னுடைய கட்சிக்காரங்களை உழைச்சவங்கள கூட நான் கேட்டேன். இந்த இவங்க அஜிதா இப்போ தற்கொலை முயற்சி பண்ணி மருத்துவமனையிலேருந்து காப்பாற்றப்பட்டு இப்போ இருக்காங்களே, ஓய்வில் இருக்காங்களே, யாராவது அவங்கள அணுகுனாங்களா மாநிலத்தில் இருந்துன்னா அந்த தரப்பில் அவர்கள் சொன்ன பதில் யாருமே வரல. இதுதான் இன்னைக்கு. அப்போ இந்த கட்சி எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகருன்றது தான் நமக்கு பெரிய பிரச்சனை. அதனால் விஜய்க்கு இது வந்து குழப்பமான ஆண்டுன்னு சொல்லலாம். விஜயாலும் குழப்பமான, விஜய்க்கும் குழப்பம். ஆமாம், அவரே குழம்பி மற்றவங்களையும் குழப்பி கூட இருக்கிறவனும் குழப்பம் வச்சு ஒரு மாதிரி குழப்பமான ஆண்டு. ஏன்னா கூட இருக்கல எங்கள் அண்ணன் புசியானந்து குழம்பியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பெஸ்ட்டு டைலமா லீடர் அப்படின்னா விஜய்க்கு கொடுக்கலாம். பெஸ்ட்டு டைலமா ஸ்கொயர், இல்லாட்டி பெஸ்ட்டு ஓடி ஒளிந்தவர் தலைவர். இந்த பேர் அஜிதா பார்த்தா பின்னாடி ஓடிடுறாரு, கேஸுன்னு அங்கே போய் ஓடுறாரு, சிபிஐயில் போய் சொல்லி வச்சுக்கிறாரு, எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் ஆதவ அர்ஜுன் தான், எல்லாம் அவங்க தான் தெரியுன்ட்டுக்கிறாப்புல. ஆனால் அதை நம்பிடுவாங்கண்ணே, அவரை பார்த்தாலே அந்த மாதிரி தான் இருக்குண்ணே. அதெல்லாம் சிபிஐ விஜயா நான் சிபிஐ இல்லைண்ணே, எங்கள் அண்ணனுக்கு அரசியல் தெரியாது, நான் மூஞ்சி மாற்றுவேன், என்னென்ன பண்ணுவேன் எங்களுக்கு தெரியாதா அப்படின்வாங்க. அங்கே என்ன அதான் போட்டிருப்பாங்கன்றீங்க, எல்லாரும் நினச்சிப்பாங்க கரூர் இதுன்னு. இந்த கில்லி படத்தில் உன்னுடைய இது வருமானம் இது இவ்வளோ, இது இவ்வளோ, இந்த படத்தில் டிக்கெட் விற்றதில் இவ்வளோ வருமானம், அதில் உனக்கு இவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதிரி இந்த படத்தில் கதை கேட்டதில் நீ வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்க, உன்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளோ ஏறி இருக்கு, நீ வந்து அங்கே ஏதோ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஏதோ ஒன்று இது பண்ணியிருக்காரு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு சொல்லு. என்னடா இது பிளாக் டிக்கெட் விற்று வச்சவங்களுக்கு பிளாக்மெயிலான வேற என்ன? அதான் சிபிஐ விசாரணை. இதே தான் ஆதவ அர்ஜுனுக்கும் நடந்திருக்கும், இவருக்கும் நடந்திருக்கும். அதுவும் எப்படியா ஒரு 16 டிகிரியில் ஏசி
2 நாளாக சாதாரணமாக போனார்ல நம்ம நிர்மல்குமார். ஆமாம். இன்னைக்கு சால்வெல்லாம் போட்டு போய் ஏசியில் உட்கார வச்சுட்டு இந்த இருங்க வரண்டு போயிடுவாங்க. குளூரில் யார் உட்காந்துட்டு இருக்குது? அதுக்கப்புறம் வந்து கேள்வி நீங்கள் யோசிக்க முடியுமா? அப்போ இந்த மாதிரிலாம் வந்து நிர்மல்குமாருக்கு கேள்வி வரும். ஆதவுக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த இதெல்லாம் என்னென்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். 3வது நாளும் எதுங்க அதில் இருக்குது? வந்தார், 41 பேர் இறப்புக்கு காரணமானார்கள், போய்விட்டார்கள், அவ்வளோதானே. வேறு எதுவுமே இல்லை. இதில் என்ன பெரிய 3 நாள் விசாரிக்கிற அளவு இருக்குது? இதுதான் மேட்ரு. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல, அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லு. அடுத்து கூப்பிடவா சித்தப்பாவை அப்படின்னு லாஸ்ட்டாக விஜய்க்கு சம்மன் போவோம். அதனால் பல விஷயங்கள் இதன் பின்னணி, இந்த விசாரணை பின்னணியில் இருக்குது. கிடுக்கிப்பிடி விசாரணைன்றாங்கல்ல, அதெல்லாம் இவர்கள் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன்ல, இவர்களுக்கு ஆசை ஆனால் பயம். தாவேக இது அதிமுக கூட போனால் ஜெயிப்போன்னு தெரியும். போகலாமான்னா பேராசை. 117 மொதல் 2 வருஷம் நாங்கள் அப்படின்னா போயிட்டு வர ஆசான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் சித்தப்பா பிரசாந்த் கிஷோரை கூட்டம் வந்து அவரை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் போட்டாங்க. அதில் ஏதோ ஒன்று எழுதி கையெழுத்துலாம் கேட்டாங்களா, போயா கையெழுத்துலாம் போட முடியாட்டாங்கள அவர். அதுக்கு பிறகு அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு வியாபாரம் ஆகணும்ல. அதனால் டிசம்பரில் நான் வர்றேன், அப்போ அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திடலான்னு அவர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதுக்குள்ளேயும் இவங்க கொத்தி தூக்கிட்டாங்க ஏடிஎம்கேவை. அதனால் அதுவும் போச்சே, வடை போச்சேன்னு வரல வடிவேலு அந்த மாதிரி வடை போச்சே அப்படின்ட்டு உட்காந்துக்கிறாங்க. அதனால் அடுத்த கட்டம் என்ன பண்ணுறாரு, கௌரவத்தை விட்டு 45 சீட்டு அப்படி போகிறதுக்கு தயார் இல்லை. நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி அதுன்னு அந்த கட்சியை காமிக்கிறதுக்கு, கட்சியை பெருசாக காமிக்கிறதுக்கு கூட்டத்தில் போகாமல் ரோட் ஷோ எல்லாரையும் வர சொல்லிட்டு ஆர்டின் போட்டுக்கின்னு மல்லமாக போகிறது. இது ஒரு கட்டத்தில் நம்மளாம் எச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம், இது பெரிய சிக்கலில் போய் முடியும்னு. அது அன்றைக்கி நைட்டு இதில் விடிய வேண்டியது பெரம்பலூரில். அன்றைக்கி ஏதோ காப்பாற்றி லேட் ஆகிடுச்சினால இவரும் போயிட்டார். இல்லைன்னா கரூரில் விடிஞ்சிச்சு. கரூரில் விடிஞ்சோன்னா இவர்களுடைய ஸ்டஃப்னஸை நம்ம பார்த்தோம். வீரர் எப்படிப்பட்ட வீரர்கள் அப்படின்னு, சிறந்த ஓடி ஒளிந்தவர் அப்படின்ற கூடுதல் பட்டத்தையும் அவர் கொடுக்கலாம். போய் 30 நாள் துக்கம் அனுபவிச்சுட்டு இந்த நியூ இயருக்கு கிறிஸ்மஸுக்கும் கொண்டாடுறாங்க. தீபாவளிக்கு மட்டும் இப்போ இந்துக்கள் மட்டும் துக்கம் அனுபவிக்கணும், கிறிஸ்துவர்கள் மற்றவர்கள் இது கிடையாது. அப்படி தானே சொல்லவே இல்லையே? 30 நாள் துக்கம் மட்டும் தான் போதுமா? தீபாவளிக்கு அப்போ ஏன் சொன்னீங்க? கட்சினா முழுமையாக முடிவு எடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு கட்சியில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தாலும் ஒரு விழா ஃபங்க்ஷனை ஏதோ ஒரு விஷயத்தை புறக்கணிச்சதை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு கட்சி திமுக வாழ்த்து சொல்லாமல் இருப்பாங்க தவிர எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. பட் இவங்க ஒரு கட்சியை புறக்கணிக்கிறதுங்கிற இதை முதல்ல நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணிவிட்டு அந்த கரூரில் ஓடி ஒழிஞ்சு அந்த பயத்தில் தான் முதல் முறையாக என்டிஏ கூட பேச்சுவார்த்தை போகிறாரு. அவங்களும் வாங்க நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், பார்த்தீங்களா எப்படி அடிக்கிறாங்க, பார்த்தீங்களா உங்கள் ஸ்டஃப்னா தெரியுதா, உங்கள் பொதுச் செயலாளர் எங்கே நான் தெரிலங்க தேடினுங்கிறாங்க, தொடர்பு எல்லைக்கு அப்பாலே இருக்காரு. அவர் இன்னொருத்தர் அவர் துக்கத்தை கொண்டாடுறதுக்கு டெல்லி போயிட்டார். இன்னொருத்தர் அவர் வீட்டிலேருந்து துக்கத்தை கொண்டாடுறேன்னு வீட்டுக்கு போயிட்டாருங்க மதுரைக்கு. அப்போ இவர் அருண்ராஜ் அவர் இது எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னா அவர் வாட்டில் ஏதோ பேசின்னு எங்கேயோ போய் சுற்றினுங்கிறாருங்க. வெங்கட்ராமன் அவர் இங்கே தாங்க இருக்கிறார், பாவங்க எப்போவுமே இங்கே தாங்க இருப்பார், பனையூருக்குள்ளேயே உட்காந்து இருப்பாருங்க. ரைட்டு, நான் வந்து சேரணுன்னா நான் உங்களெல்லாம் திட்டேன், பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டேங்க. அதெல்லாம் ஜெயலலிதா சொல்லிக்கிறாங்க, கலைஞர் சொல்லாதாங்க, வாங்க பேசிக்கலாம். சரிங்க, அடுத்த சுற்றுன்னு பேச்சுவார்த்தை. சிபிஐ விசாரணை கிடைச்ச உடனே ஓடி போனவங்களாம் வந்துட்டாங்க. ஒருத்தர் தாடி வளர்த்துட்டு வந்தார், காட்டுக்குள்ளேருந்து, ஒருத்தர் டெல்லிருந்து வந்தார். இவங்க பேச்சை கேட்டு மறுபடியும் டைலமா. அதனால் இவர் வந்து டைலமா லீடர், பெஸ்ட்டு டைலமா லீடர்னு இப்போ வரைக்கும் குழம்பிகிட்டு இருக்காரு. கூட இருக்கிறவங்க உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் 2 இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன கூட்டம் நடந்திருக்கு. அதில் இந்த பட்டினப்பாக்கத்தில் கலந்துக்கிட்டாங்கல்ல என்டிஏல, அதுலேருந்து ஒருத்தரும் ஜானு, விஜய், ஆதவ், வேறு யார், புஷி கிடையாது, சரி ஆதவ் கிடையாது, புஷி, ஆதவ் இவங்களாம் இல்லாமல் நடந்திருக்கு. ஆதவ் இல்லாமல் அந்த கூட்டம் நடக்குதுன்னா முடிஞ்சது. மறுபடியும் ஒரு டைலமா, புறக்கணிப்பு. ஆமாம், இப்போ அவங்களெல்லாம் சொல்ல வச்சுருவாங்க, சிறந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி தான்ட்டு வருவாங்க. அதனால் பார்த்தீங்களா வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறது, இது உண்மைகள் சில சமயம் இதாகும். அதனால் இப்போவும் சொல்கிறேன், ஜனவரி 2க்குள்ளே பிரதமர் வரும்போது ஒருவேளை விஜயும் கூட சேர்ந்து கை தூக்கலாம். கண்டிப்பான. கடைசியான திமுக கூட்டணி கட்சிகளை பற்றி விஷயங்கள்ல அண்ணன் திருமா அவர்கள் பிசிகா அவங்களுடைய செயல்பாடு ஒத்த வரையில் நம்ம முடிக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? சிறந்த உருட்டலாளர்
இல்லை வாஸ்து நாயகன் கொடுத்துடலாமா? இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு. உருட்டலாளர். உருட்டு. ஆமாம், அவர்களுக்கு நீங்கள் வந்து நிரந்தரம் பண்ணீங்கன்னா அவங்க அதிலே இருப்பாங்க. அவங்க பிள்ளையும் அதிலே இருப்பாங்க. அப்போ அவர்கள் அந்த இதை விட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு அரிய கண்டுபிடிப்பாளர் அப்படி சொல்லலாம். சிறந்த கண்டுபிடிப்பாளர். சிறந்த பயமுறுத்தலாளர் வந்து கே. பாலகிருஷ்ணன். ஆமாண்ணே. எஸ்ஐஆரில் வந்து கைகளில் விலங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டுக்கு விடுவார்கள் சொல்லிட்டு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இதுவாக நான் பேச மாட்டேன், அறவே காட்டுத்தனமாக தான் இவர்கள் இந்த ஒரு வருஷத்தில் பேசிக்கிட்டு பார்த்தோம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே எஸ்ஐஆர் விஷயமா இருக்கட்டும், இல்லை அந்த திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயம் இருந்தாலும் இவர்கள் பண்ணுறது எல்லாமே தலைகீழ். இது ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆர்எஸ்எஸ் தான். ஆமாம், மேடை பிடிச்ச ஆர்எஸ்எஸ் தான், துணி வந்தா ஆர்எஸ்எஸ். ஆமாம், அப்போ சிறந்த ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர் அப்படி வேணா அது சொன்னால் பெருசாக போயிருந்தேன் எனக்கு. அதனால் அவர் சிறந்த கண்டுபிடிப்பாளர், உருட்டலாளர். ஏன்னா அந்த பூர்வகுடி மக்களை தான் நீக்கிட்டாங்கண்டாப்புல இந்த 60 லட்சம் பேரும். ஏன்னா அந்த பூர்வகுடிகள் தான் திமுக அந்த கூட்டணி வாக்களிச்சு, இந்த பூர்வகுடிகள்லாம் மேலேக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சி நீக்கினோன்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. கொஞ்சம் பேரை வற்புறுத்தி அதுக்குள்ளேயே தக்க வைக்க பார்த்தாங்க. அதையும் ஏடிஎம்ஐ கண்டுபிடிச்சி அப்பா இறந்து போனவங்களாம் எப்படிப்பா இருக்காங்கன்னொன்னே இப்போ மறுபடியும் அதை நீக்கிற வேலையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 7000 சில்லறை தான் அதை போயிருக்குது போல். இதெல்லாம் இது. அதனால் இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய தடுமாற்ற தலைவராக திருமாவளவனை பார்க்குறேன். ஒரு நாள் இப்படின்றாரு, ஒரு நாள் அப்படின்றாரு. அப்புறம் 6 சீட்டுன்னு தெரிஞ்சோன்னா 6க்கும் 10க்கும் நான் ஆசைப்பட்றோன்னா 2க்கு 10 சீட்டு வாங்கிட்டா முதலமைச்சர் ஆகிடுவேனா அப்படின்ட்டு. தலைவர் 6 தானே, ரைட்டு, அதான் இப்போ நான் உருட்டுறேன் அப்படின்னு உருட்டிகிட்டு இருக்காப்புல. செல்வ பிறந்தகை நேற்று போனார் தெரியுதா? ஆமாம் தானே, நான் இப்போ தான் வர்றேன்னு கேட்குறாங்க. இருட்டில் வேற ஒரு செல்வ பிறந்தகைக்கே இந்த கதினா நீங்கள் பாருங்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் வாங்கி கட்டிக்க போகிறான்னு பாருங்கள். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தீங்களா? ஆமாம், நிறைய. இந்த திருவள்ளூரில் ராஜேந்திரன், இன்னும் 2-3 பேர், பொன்முடி, பலரும் பொன்முடியெலாம் இங்க் அடித்தாங்க. ஆமாம், கனிமொழிக்காக எதிர்ப்பு இருந்துச்சு. ஆமாம், பல ஏரியாங்களில். அதனால் இந்த தேர்தல் நல்லா ஒரு இதுவாக இருக்கும். சிபிஎம் மாநாடு நடத்தி ஆள் மாறினாலும் நான் அந்த ரூமை விட்டு வரமாட்டேன்னு கே. பாலகிருஷ்ணன் இன்னும் உட்காந்து உட்காந்துருக்காரு. பாவம் சண்முகம், ஏன் அவரும் பாவம் என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் அவரை முடிச்சிட்டு இருக்காரு. இவர்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் திமுகவை எப்படியாவது சமாதானப்படுத்தி 10 சீட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு. காங்கிரஸ் வழக்கம் போல், காங்கிரஸ் நோய் கிருமி மாதிரி, உங்கள் உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ திமுக எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சோன்னா காங்கிரஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சு. சோடங்கர் என்ன சொல்கிறாரு, கூடுதல் தொகுதி ஆட்சியில் பங்குன்றாரு. இவர் செல்வ பிறந்தவங்க என்ன சொல்கிறாரு, ஏன் அவர் தாங்க பொறுப்பாளர், அவர் கேட்கறதுல என்ன தப்புக்குது, அவர் என்ன தப்புக்குது, கரெக்டாக தானே கேட்டிருக்காருன்றாரு. மறுநாள் என்ன சொல்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசுனதுக்கு அவர் தமிழரே கிடையாதுட்டாப்புல. பிரவீன் சக்கரவர்த்தி ஆள் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தோன்னே பாவம் இவருக்கு குழம்பிடுச்சு. கூட இருக்கிறவங்களை கேட்டாலும் சொல்லியிருப்பாங்க அவர் மயிலாடுதுறை. அதனால் காங்கிரஸ் இப்படி அப்படின்னு தாவேகா வச்சு கேம் ஆடிக்கிட்டு இவங்கள்ட்ட எதாவது பிடுங்கலாமான்னு பார்க்குறாங்க. வேறு எந்த கட்சி? அண்ணன் வீரபாண்டியன் தான் சொல்லிட்டாப்லையே, முதல்வர் எங்களை புரிந்து கொண்டவர், உள்ளும் புறமும் எங்களை புரிந்து கொண்டவர் அப்படின்னு. ஐ லவ் யூ லவ் லெட்டர் கொடுத்துட்டாப்புல. அவரை விட்டுருங்க, அப்பா பிள்ளைக்கு இது புள்ள கையில் இருக்குதா அப்பா கையில் இருக்குதா, சுதேஸ்வரன் கொடுத்தா நின்றுவாப்புல. அதனால் அது இல்லாட்டி ஒரு கண்ணீர் விட்டு அழுது ஏதாவது ஒரு தீப்பிடிச்சுன்னு வாங்கிட்டு தனியாக நின்று ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. இப்போ மதசார்பு இல்லாத கட்சிகள் ஒரு பேரில் இருக்காங்களே, இந்திய முஸ்லீம் லீக். அவ்வளோதான். அது வந்து நீங்கள் வழக்கமாக அங்கே போய் நின்று அந்த இது வாங்குவோம், அவ்வளோதானே, அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. கூடுதலாக இந்த தடவை எங்கே தென்பட்டார் என்றால் தகைசால் தமிழர் விடுதலில் தென்பட்டார் காதர் மொய்தீன். தென்பட்டார்னு என்ன அர்த்தம் தெரியல, இந்த அரிய வகை விலங்குகளை தேடிட்டு இருப்பான் காட்டுக்குள்ளே, திடீர்னு இடத்துல தென்பட்டுச்சு அப்படின்வாங்க. அந்த மாதிரி காதர் மொய்தீன் இவங்களாம் தென்படுகிறவர்கள். அதனால் இஸ்லாமியர்களுக்காக அப்படின்வாங்க. அதை இஸ்லாமியர்களை வச்சுக்கிட்டு இவர்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். வேணாம், எந்த ஒரு விஷயத்துலையும் இவர்கள் எதுவும் இது பண்ண கிடையாது. ஏதாவது பிரச்சனை ஒரு விஷயம்னா வருவாங்க, வந்து ஏதாவது கருத்து சொல்லிட்டு போவாங்க. அது ஒன்று. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, இந்த வங்கக்கடல்லையும் அரபிக்கடல்லையும் சுற்றினுக்கிறாங்க. பயங்கரமாக முதலாளியை மாற்று அப்போ தான் வேலைக்கு சேருவேன், முதலாளியை மாற்று வேலைக்கு சேருவேன்னு. லாஸ்ட்டில் முதலாளி, அந்த முதலாளி என்ன பண்ண போகிறான்னு தெரில, கடுப்பேற்றினுக்கிறாங்க அந்த முதலாளியை. கண்டிப்பாக. அதனால் டிடிவி ஓபிஎஸ் கதை என்ன ஆகும்னு தெரியாது. கண்டிப்பாக. மிக நன்றிண்ணே. இந்த வாரம் இந்த இயரோட இறுதி இது. உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ்ண்ணே. நன்றி. தேங்க்யூண்ணே.